ஹாய் ஹலோ வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி சோயா சங்க் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சோயா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சோயாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு தண்ணியை ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். சோயா சங்குக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் சோயாவை சேர்த்துக்கிறேன். குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பைண்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சம் சால்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, கிராம் ஃப்ளார், கடலை மாவு, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கர்ட் சேர்த்துக்கிறேன். இப்போது தண்ணியெல்லாம் நான் ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க சோயாவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்டியில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் சீரகம் சேர்த்துக்கிறேன், சோம்பு கொஞ்சம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதில் காரம் கம்மியாக இருக்குது. இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போது நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சோயாவை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் லெட்டு போட்டு. சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தியோட பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் சக்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.